தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் என்பது வறிய ஏழை எளிய மக்களினுடைய அந்த பெற்றோர்களினுடைய வாழ்நாள் கனவை ஒரு குழந்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு கல்லூரியிலும் வன்முறை சம்பவங்களோ போதை பழக்க வழக்கங்களோ எதுவும் நடைபெற கூடாது என்பதுதான் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை மாமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதே சமயம் இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவற்றூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் குழந்தை. பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்களின் பரிதவிப்பு எங்கள் பரிதவிப்பு. அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை. எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான உதவிகளும், எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், இதை போன்ற வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? உண்மையில் அங்கு குழு மோதலா, ஒருவேளை போதை பழக்கம் இருக்கிறதா, வேறு ஏதேனும் சமூக விரோதிகள் இந்த மாணவர்களை ஆட்டுவிக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய உண்மைத்தன்மை என்ன, கல்லூரிகளில் இதற்கு முன்பு ஏதேனும் சண்டைகள் வன்முறை சம்பவங்கள் நடந்தால் அதனுடைய வரலாறு என்ன, இனி இதை போல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதில் முழுமையான நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். நேற்றைய தினம் எங்களுடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சம்பத் அவர்களும் கோவைக்கே நேரில் சென்ற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் பங்கெடுத்தார்கள். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும், அன்பிற்கினி சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களும் திருவற்றூர் வீட்டிற்கே நேரில் சென்று அந்த தாயின் கரம் பிடித்து, தந்தையின் கைப்பிடித்து அவர்களினுடைய துன்பத்தை ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்தோம். மேலும் திருவற்றூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ், சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். தற்போதுதான் அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை SC/ST பிரிவின் கீழ் உடனடியாக இன்றைய தினம் 6 லட்சம், மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 லட்சம், அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு 2 வகையான ஓய்வூதியம் சேர்த்து கிட்டத்தட்ட சற்று மாதந்தோறும் 8000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தங்கு தடையின்றி இரவு பகலாக செய்து முடித்து விட்டுதான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமூகம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.